படிக்கும் போதோ இல்லனா ஒரு திரைப்படத்துல வர்ற வசனத்தை கேட்கும் போதோ திடீர்னு உங்களுக்கு புல்லர்ச்சி போன தருணம் கண்டிப்பா நினைவு இருக்கும் இல்லையா? ஆமா, நிச்சயமா. அந்த மாதிரி தருணங்கள் நம்ம எல்லார் வாழ்க்கையிலயும் நடந்திருக்கும். கரெக்ட். அது வெறுமனே ஒரு தகவல் உங்க மூளைக்கு சென்றடைஞ்சதால மட்டும் நடந்த விஷயம் கிடையாது. அது வெறும் அப்புறம் காகிதத்தை பயன்படுத்தி உங்க நரம்பியல் அமைப்போட ஒரு எழுத்தாளர் நடத்தின மாயாஜாலம்னு சொல்லலாம். ரொம்ப அழகான ஒரு ஆரம்பம் இது. வார்த்தைகள வச்சு பண்ற மேஜிக் அது. உண்மைதான். இப்போ இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு முக்கியமான ஆதாரம் இருக்கு. அதாவது 15 பொதுவான இலக்கிய உத்திகள். ஆங்கிலத்துல லிட்ரரி டிவைசஸ்னு சொல்லுவோம். அத பத்தின ஒரு மிக விரிவான ஆவணம் தான் இன்னைக்கு நம்ம டீப் டைவ்ல பார்க்க போறோம். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. குறிப்பா சொல்லணும்னா, நம்ம நேயர்கள் நெறைய பேரு ஆசிரியர் தகுதி தேர்விற்கு, அதாவது டெட் எக்ஸாம்க்கு தீவிரமா தயாராகி வர்றவங்க. ஆமா. அவங்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஆனா ஒரு விஷயம். இத வெறுமனே தேர்வுக்காக மனப்பாடம் செய்ய போற ஒரு பட்டியலா மட்டும் நீங்க பார்க்க வேண்டாம். கண்டிப்பா மனப்பாடம் பண்றதுக்காக நாம இங்க பேசல. கரெக்ட். இன்னைக்கு இந்த டீப் டைவ்ல நாம என்ன சொல்றது? ஒரு புதிய கோணத்துல பயணிக்க போறோம். இந்த இலக்கிய உத்திகள் மனித உணர்ச்சிகளை எப்படி தூண்டுது? அதோட பின்னணியில இருக்கிற உளவியல் வரைபடம் என்ன? அப்படிங்கறத ரொம்ப ஆழமா டீகோட் செய்ய போறோம். சூப்பர்! அந்த மாயாஜாலத்தோட பின்னணியில இருக்கிற அறிவியல புரிஞ்சுக்கிறது தான் பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியருக்கான உண்மையான வெற்றி. ரொம்ப சரியா சொன்னீங்க. நெறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த இலக்கிய உத்திகள் அப்படிங்கிறது வாக்கியங்களை அழகுபடுத்துற வெறும் அலங்கார பொருட்கள்னு நினைக்கிறாங்க. ஆமா. நானும் ஸ்கூல் படிக்கிறப்போ அப்படிதான் நினைச்சேன். ஏதோ எக்ஸ்ட்ரா மார்க் வாங்குறதுக்காக எழுதுறதுன்னு. அதான் இல்ல. அது உண்மை இல்ல. அவை எழுத்தாளர்கள் நம்ம மூளையோட கட்டமைப்பை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற நுட்பமான கருவிகள். அட! மூளையவே ஹேக் பண்ற கருவிகளா? கண்டிப்பா. ஒரு வருங்கால ஆசிரியரா நீங்க இந்த ஆவணத்துல இருக்கிற 15 உத்திகளும் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு கவிதையையோ இல்ல ஒரு உரைநடையையோ உங்க மாணவர்களுக்கு ஒரு சுமையான பாடமா நடத்த மாட்டீங்க. அப்ப எப்படி நடத்துவாங்க? அத ஒரு மேஜிக் ஷோ மாதிரி வகுப்பறையில உங்களால கற்பிக்க முடியும். பசங்களும் ரொம்ப ஆர்வமா கவனிப்பாங்க. வாவ்! வார்த்தைகள் மூலமா மூளைக்குள்ள ஊடுருவுறது அப்படிங்கிற அந்த பார்வையே என்ன ரொம்ப ஈர்க்குது. சரி, நாம இத எங்கிருந்து தொடங்குறதுன்னு யோசிக்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுது. சொல்லுங்க, எதிலிருந்து ஆரம்பிக்கலாம்? ஒரு விஷயத்த நாம தர்க்க ரீதியா, அதாவது லாஜிக்கலா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அதோட ஒலிகள் நம்மள ஈர்த்துடுது இல்லையா? ஆமா, சவுண்ட் ரொம்ப பவர்ஃபுல். அதான். நம்ம ஆவணத்துல ஆரம்பத்திலேயே ஒலியோட தொடர்புடைய ஒரு உத்தி இருக்கு. அதுதான் அல்லிட்டரேஷன். அதாவது தமிழ்ல மோனைன்னு சொல்லுவோம். ஓ, அல்லிட்ரேஷன் ரொம்ப முக்கியமான டிவைஸ் இது. இதுல ஒரு சூப்பரான ஆங்கில உதாரணம் கொடுத்திருக்காங்க. ஷீ செல்ஸ் சீ ஷெல்ஸ் பை த சீஷோர். இத உச்சரிக்கும்போது ஒரு டங் ட்விஸ்டர் மாதிரி நாக்க குழப்புற ஒரு விளையாட்டு போல தான் எனக்கு தோணுது. நிறைய பேருக்கு இப்படிதான் தோணும். அப்போ இந்த வார்த்தை விளையாட்டுக்கும் நீங்க சொல்ற அந்த மனித உளவியலுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? இப்போ இத ஒரு விளையாட்டா பார்க்கறதே முதல் மாயைன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது ஒரே எழுத்தோ இல்ல ஒலியோ நெருக்கமான வார்த்தைகளோட தொடக்கத்துல மீண்டும் மீண்டும் வர்றது வெறுமனே தற்செயலான விஷயம் கிடையாது. ஓ, அது வேடிக்கைக்காக மட்டும் எழுதலையா? நிச்சயமா இல்ல. ஷீ செல்ஸ் சீஷெல்ஸ்னு நீங்க வேகமா உச்சரிக்கும் போது அந்த ச அப்புறம் ஷ ஒலிகளை கொஞ்சம் உற்று கவனிச்சு பாருங்க. ம். ச, ஷ. ஆமா, ஒரு மாதிரி உரசுற சத்தம் வருது. கரெக்ட். அலைகள் கரையில மோதி நுரைச்சு திரும்புற சத்தத்தை அந்த ஒலிகள் உங்க மனசுக்குள்ள நேரடியா உருவாக்குது. இது வாசிப்புல ஒரு தாளத்தை, அதாவது ஒரு ரிதத்தை உருவாக்குது. அட ஆமா, அலை சத்தம் மாதிரியே ஃபீல் ஆகுது. பாத்தீங்களா? மனித மூளை எப்போதுமே தாளங்களை, பேட்டர்ன்ஸை மிக எளிதா நினைவுல வச்சுக்கும். ஒரு கருத்தை சாதாரணமா சொல்றதை விட இப்படி ஒரு தாளத்துல சொல்லும்போது வாசகரோட கவனத்தை அறியாமலேயே ஈர்த்து அதை ஆழமா பதிய வைக்க முடியும். அப்படியானால் அந்த ஒலியே அந்த சூழலை அப்படியே கண் முன்னாடியே கொண்டு வருது. இப்போ எனக்கு புரியுது ஏன் நம்ம சிறு வயசுல படிச்ச நர்சரி ரைம்ஸ் எல்லாம் இன்னும் நமக்கு அப்படியே ஞாபகம் இருக்குன்னு. ஆமா, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் கூட இதனால தான் மறக்கல. அதேதான். இதே ஒலி விளையாட்டுல நம்ம கிட்ட அடுத்ததா ஒன்னு இருக்கு. அது ஒனோமோடோபியா எனப்படும் ஒலி குறிப்பு உத்தி. ஒனோமோடோபியா பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆமா, இதுக்கான உதாரணம் பாத்தீங்கன்னா, "The bees buzzed and the brook gurgled gently." அதாவது தேனீக்கள் ரீங்காரமிட்டன, ஓடை மெல்ல சலசலத்ததுன்னு சொல்றாங்க. ம், ரொம்ப கிளாசிக்கான உதாரணம் இது. இத வாசிக்கும்போது எனக்கு சினிமாவுல வர சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கலைஞர்கள், அதாவது அந்த ஃபோலி ஆர்டிஸ்ட் தான் டக்குன்னு நினைவுக்கு வர்றாங்க. ஃபோலி ஆர்டிஸ்ட் ரொம்ப அருமையான ஒப்பீடு இது. அவங்க செருத்து சத்தத்தையும் கதவு திறக்கிற சத்தத்தையும் ஸ்டுடியோல செயற்கையா உருவாக்குவாங்கல்லே,
அதுபோல இங்க வார்த்தைகள்லே சத்தத்தை உருவாக்குறத மாதிரி இருக்கு. அந்த அனாலஜி மிக சரியானது. திரைப்படங்கள்ல ஃபோலி கலைஞர்கள் எப்படி செயற்கையா ஒலிகளை உருவாக்கி காட்சிகளுக்கு உயிரூட்டுறாங்களோ அதேதான் எழுத்தாளர்கள் வார்த்தைகள் மூலமா செய்றாங்க. வார்த்தைகளே சத்தமா மாறுது இல்லையா? ஆமா, இப்போ அந்த பஸ் அப்புறம் கர்கிள் இந்த வார்த்தைகளை உற்று நோக்குனீங்கன்னா அவை வெறுமனே ஒரு செயலை குறிக்கிற பெயர்கள் கிடையாது. பின்னென்ன அது? அவை அந்த செயலோட சத்தத்தை அப்படியே பிரதிபலிக்கிற ஒலிகள். நீங்க அந்த வாக்கியத்தை படிக்கும்போது உங்க மூளையோட மொழி பகுதி செயல்படுறதை விட காதுகளோட ஒலியுணர் பகுதி தான் அதிகமா தூண்டப்படுது. வாவ்! மூளையோட சென்சரியே கிக் பண்றாங்களா? கரெக்ட். தேனீ உங்க காதருகே பறக்கிறது போலவும் ஒரு சின்ன நீரோடை உங்க காலருகே ஓடுறது போலவும் நீங்க உணர்வீங்க. இது வாசகரை நேரா கதைக்களத்துக்குள்ள பிடிச்சு இழுக்கிற ஒரு பயங்கரமான டெக்னிக். மூளையோட கேட்கும் திறனை வார்த்தைகளால ஹேக் செய்யறது போல இருக்குது. சரி, ஒலிகள் ஒரு புறம் இருக்கட்டும். அடுத்து இமேஜரி எனப்படும் படிமம் பத்தி நம்ம ஆவணத்துல ரொம்ப ஆழமாக குறிப்பிட்டிருக்காங்க. இமேஜரி இது இலக்கியத்தோட உயிர்நாடின்னு சொல்லலாம். இதுல கொடுத்திருக்க வாக்கியம் பாருங்க. The golden sunset spilled across the horizon, painting the sky with shades of pink and orange. எவ்வளவு அழகான வாக்கியம். ஆமா, அடிவானத்துல சிந்திய தங்க நிற சூரிய அஸ்தமனம் வானத்தை இளஞ்சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறங்களால தீட்டியதுன்னு வருது. இது மிக அழுமையான காட்சி வர்ணனை. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், இமேஜரி அப்படின்னா வெறும் காட்சியை மட்டும் விவரிக்கிறது தானா? அங்கதான் நிறைய பேர் தப்பு செய்றாங்க. இமேஜரி அப்படிங்கிறது வெறும் ஒரு விஷுவல் ரெக்கார்ட், அதாவது காட்சி பதிவு மட்டும் கிடையாது. வேற என்னென்ன உணர்வுகள் அது தொடும்? இப்போ அந்த வாக்கியத்துல சூரியன் மறைந்ததுன்னு சாதாரணமா சொல்லாம ஸ்பில்ட், அதாவது சிந்தியது அப்படிங்கிற வார்த்தையை எழுத்தாளர் ஏன் பயன்படுத்துறாருன்னு யோசிச்சு பாருங்க. சிந்தியதுன்னா ஒரு லிக்விட் மாதிரி ஃபீல் ஆகுது. கரெக்ட். இது ஒட்டுமொத்த வானத்தையும் ஒரு கேன்வாஸாகவும் சூரிய ஒளிய ஒரு திரவமாகவும் மனக்கண்டுல நிறுத்துது. இமேஜரி அப்படிங்கிறது வாசகரோட பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், தொடுதல் ஆகிய ஐம்புலங்களையும் தூண்டுற ஒரு குறுக்க உணர்வு உத்தி. ஆங்கிலத்துல சினஸ்தீசியான்னு சொல்வோம். அட, ஐம்புலன்களையோ தூண்டுமா? ஆமா, ஒரு நல்ல இமேஜரி எப்படின்னா, நீங்க காஃபி குடிக்கிறத பத்தி ஒரு புத்தகத்துல படிக்கும்போது அந்த புத்தகத்தோட பக்கங்கள்ல இருந்து காஃபியோட வாசனை உங்க மூக்க தொலைக்கணும், உங்களை உணர வைக்கணும். அதுதான் உண்மையான இமேஜரி. வார்த்தைகளை ஒளியாகவும் காட்சியாகவும் வாசனையாகவும் மாத்துறது எப்படின்னு இப்ப ரொம்ப தெளிவாகுது. இது ஒரு மேஜிக் தான். கண்டிப்பா. சரி, ஒலிகள் அப்புறம் உணர்வுகளை பயன்படுத்தி மூளைய எப்படி ஏமாத்துறதுன்னு பாத்துட்டோம். ஆனா உணர்வுகள் ரொம்ப சிக்கலா இருக்கும்போது வெறும் ஒலிகளோ காட்சிகளோ மட்டும் பத்தாதே. ஆமா, பத்தாது. அங்கதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறோம். ஒரு சிக்கலான விவரிக்க முடியாத வலியையோ இல்ல மகிழ்ச்சியையோ மூளைக்கு எப்படி கடத்துறது? இங்குதான் நாம அறியாத ஒன்ற அறிந்த ஒன்றோடு பொருத்தி பார்க்கிற ஒப்பீட்டு கலைக்கு வரோம்னு நினைக்கிறேன். தி ஆர்ட் ஆஃப் கம்பேரிசன். சரியா சொன்னீங்க. மனித மூளைக்கு முற்றிலும் புதிய ஒரு உணர்வை புரிஞ்சுக்கிற திறன் கிடையாது. அப்படியா? மூளையால புதுசா எதையும் ப்ராசஸ் பண்ண முடியாதா? நேரடியா முடியாது. அதனால அது எப்போதுமே பழைய அனுபவங்களோடு புதிய விஷயத்தை தொடர்பு படுத்தி பார்க்கவே விரும்பும். இந்த இடத்துல தான் சிமிலி, மெட்டஃபர், பர்சானிஃபிகேஷன் அப்புறம் அனாலஜி ஆகிய உத்திகள் பிறக்குது. இப்போ நீங்க சொன்னதுல இந்த டெட் எக்ஸாம் எழுதுற ஆசிரியர்கள் பலருக்கும் ஒரு பெரும் குழப்பமா இருக்கிறது எதுன்னா, இந்த சிமிலி அப்புறம் மெட்டஃபர் கிடையான வித்தியாசம்தான். ஆமா, நிறைய பேர் என்கிட்ட இதை கேட்டிருக்காங்க. நம்ம ஆவணத்துல என்ன சொல்றாங்கன்னா, லைக் இல்லனா ஆஸ் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி ஒப்பிடுவது சிமிலி. எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, ஹர் லாஃப்டர் வாஸ் லைக் மியூசிக் டு மை இயர்ஸ். அவளது சிரிப்பு என் காதுகளுக்கு இசை போல இருந்ததுன்னு வருது. இது சிமிலிக்கு ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம். ஆனா நேரடியாக ஒன்றை பிறதொன்றாகவே மாற்றுவது மெட்டஃபர். எடுத்துக்காட்டு, டைம் இஸ் a thief that steals our moments. அதாவது நேரம் என்பது நமது தருணங்களை திருடும் ஒரு திருடன்னு சொல்றாங்க. கரெக்ட். இது மெட்டஃபர். இப்போ நான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். லைக் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துற சிமிலி மெட்டஃபரை விட சற்று பலவீனமான ஒரு ஒப்பீடா? ஏன்னா அது ஒரு இடைவெளியை விட்டு வைக்குது இல்லையா? போல இருக்குன்னு தானே சொல்லுது. இது ரொம்ப நல்ல கேள்வி. ஆனா இது ஒரு பொதுவான தவறான புரிதல்னு தான் சொல்லணும். சிமிலி பலவீனமானது கிடையாது. அது ஒப்பீட்டோட ஒரு வித்தியாசமான வடிவம், அவ்வளவுதான். அப்ப அது எப்படி செயல்படுது? இதை இப்படி புரிஞ்சுக்கலாம். சிமிலி அப்படிங்கிறது இரண்டு வெவ்வேறு விஷயங்கள் தங்களோட கைகளை கோர்த்துக்கிட்டு நடக்கிறது போல. கைகளை கோர்த்துக்கிட்டு நடக்கிறதா? ஆமா.
இப்போ சிரிப்பும் இசையும் முற்றும் உற்றுவேறுதான். ஆனா அவை இரண்டும் ஒன்றுக்கொன்று சளைக்காத இனிமைய சமமா பகிர்ந்து கொள்கின்றன அப்படிங்கறத லைக்ன்ற வார்த்தை இணைச்சு காட்டுது. இங்க இரண்டு தன்மைகளுமே தனித்தனியா உயிர் வாழுது. போ, அதோட தனித்தன்மையை இழக்காமலே ஒப்பிடுறது. எக்ஸாக்ட்லி. ஆனா மெட்டஃபர் அப்படி இல்ல. அது ஒன்றுக்குள்ள ஒன்றாகவே உருமாறுறது. நேரம் திருடனை போன்றதுன்னு மெட்டஃபர் சொல்றதில்ல. நேரமே ஒரு திருடன் தான் அப்படின்னு அடிச்சு சொல்லுது. அதனாலதான் டைம் இஸ் a thiefனு சொல்றோம். ஆமா. சிமிலி ஒரு பாலத்தை உருவாக்குதுன்னா மெட்டஃபர் ரெண்டு பொருள்களையும் ஒன்னாவே உருக்கி ஒரு புதிய உலோகத்தையே உருவாக்குதுன்னு சொல்லலாம். வாவ்! சிமிலி கை கோர்த்து நடப்பது, மெட்டஃபர் ஒன்றுக்குள் ஒன்றாக உருமாறுவது. இதை விட சிறப்பா இதை மனப்பாடம் செய்யாம உணர முடியாது. ரொம்ப சூப்பரா விளக்குனீங்க. நன்றி. இது எக்ஸாம்ல மட்டும் இல்ல, வகுப்புலயும் டீச்சர்ஸ்க்கு ரொம்ப உதவும். கண்டிப்பா. சரி, இந்த ஒப்பீட்டு தொடர்லயே பர்சானிஃபிகேஷன், அதாவது மனித பண்பேற்றம் வருது. உயிரற்ற பொருட்களுக்கு மனித பண்புகளை கொடுப்பதுன்னு ஆவணத்துல இருக்கு. பர்சானிஃபிகேஷன் குழந்தைங்களோட கதைகள்ல நிறைய பார்க்கலாம். இதுல இருக்கிற உதாரணம் பாத்தீங்கன்னா, The wind whispered through the trees. காற்று மரங்களுக்கிடையே கிசுகிசுத்தது. ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க. காற்றுக்கு வாய் கிடையாது, அதனால அது கிசுகிசுக்க முடியாது. அப்படியானால் இதுவும் ஒரு வகையான மெட்டஃபர் தானே? பர்சானிஃபிகேஷனுக்குன்னு ஏன் ஒரு தனி பிரிவு இருக்கணும்? அட, மிக ஆழமான கேள்வி இது. தொழில்நுட்ப ரீதியா, அதாவது டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது சரிதான். இதுவும் ஒரு வகையான மறைமுக ஒப்பீடு தான். அப்போ ஏன் தனியா பிரிச்சிருக்காங்க? ஏன்னா இதோட உளவியல் நோக்கம் முற்றிலும் வேறு. மனிதர்களாகிய நாம எப்போதுமே எல்லாத்துலயும் நம்முடைய பிம்பத்தை தேடுற குணம் கொண்டவங்க. ஆந்த்ரோபோமார்பிசம்னு இதை கூறுவாங்க. ஆமா, மேகத்துல கூட முகத்தை தேடுவோம். கரெக்ட். இயற்கையோ இல்ல உயிரற்ற பொருளோ மனிதனைப் போல செயல்படுதுன்னு சொல்லும்போது அந்த ஒட்டுமொத்த சூழலுமே ஒரு உயிருள்ள கதாபாத்திரமா மாறிடுது. ஓ, ஒரு கேரக்டராவே மாறிடுது. ஆமா. இப்போ ஒரு காடு அமைதியா இருந்ததுன்னு சொல்றதுக்கும் மரங்கள் கிசுகிசுத்தன அப்படின்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? கண்டிப்பா. ரெண்டாவது வாக்கியம் கொஞ்சம் பயமா இல்லனா ரொம்ப க்ளோஸா ஃபீல் ஆகுது. அதுதான். இரண்டாவது வாக்கியம் அந்த சூழலை ஒரு அமானுஷ்யமான அல்லது மிக நெருக்கமான ஒரு உணர்வோட நம்ம மூளையில பதிக்குது. இது கவித்துவமான ஒப்பீட்டை தாண்டி ஒரு எமோஷனல் கனெக்ஷனை உருவாக்குது. ஓ, இயற்கையை வெறும் பேக்ரவுண்டா மட்டும் பார்க்காம அதையும் கதைக்குள்ள ஒரு கதாபாத்திரமா மாத்துறது தான் இதோட நோக்கம். அருமை. இதன் பிறகு நம்ம கிட்ட அனாலஜி அப்படின்னு ஒப்புமை இருக்கு. அனாலஜி டீச்சர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான உத்தி இது. ஆமா, மூளைய ஒரு கணினிக்கு ஒப்பிடுற ஒரு எடுத்துக்காட்டு ஆவணத்துல இருக்கு. எக்ஸ்பிளைனிங் த பிரெயின் as a computer processing vast amounts of information. இது அடிக்கடி பயன்படுத்தப்படுற ஒரு அனாலஜி. இப்போ எனக்கு லேசா தலை சுத்துது. இதற்கும் மெட்டாஃபாருக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ரெண்டு வெவ்வேறு விஷயங்களை தானே ஒப்பிடுது. எப்படி இதை பிரிச்சு பார்க்கறது? குழப்பமே வேண்டாம். இத லாஜிக், அதாவது தர்க்கம் அப்புறம் உணர்வு அப்படிங்கிற தராசுல வச்சு பாருங்க. மெட்டாஃபர் அப்படிங்கிறது கவித்துவத்துக்காக பயன்படுறது. அது உங்க உணர்வுகளை தூண்டும். உதாரணத்துக்கு, இப்போ ஒருத்தரை பார்த்து நீ ஒரு சிங்கம் அப்படின்னா அங்க வீரம் அப்படிங்கிற உணர்வு கடத்தப்படுது. ஆனா அனாலஜி அப்படிங்கிறது உணர்வுக்கானது கிடையாது. அப்போ அது எதுக்கானது? அது ஒரு சிக்கலான விஷயத்தை மிக எளிதா புரிய வைக்க பயன்படுற ஒரு லாஜிக்கல் கம்பேரிசன், அதாவது தர்க்க ரீதியான ஒப்பீடு. இப்போ மனித மூளை எப்படி இயங்குது, நியூரான் இணைப்புகள் எப்படி வேலை செய்யுதுன்னு நரம்பியல் ரீதியா விளக்குறது கஷ்டம் இல்லையா? ஆமா, மெடிக்கல் டேர்ம்ஸ் நிறைய இருக்கும். அதனால நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு கம்ப்யூட்டரோட செயல்பாட்டோட ஒப்பிட்டு மூளையோட சிக்கலான தர்க்கத்தை அனாலஜி மூலமா மிக எளிதா விளக்கிடுறோம். ஆஹா, ரொம்ப கிளியர் இப்போ. சுருக்கமா சொல்லணும்னா அனாலஜி அறிவை வளர்க்குது, அதை பயன்படுத்துறவங்க ஆசிரியர்கள். மெட்டஃபர் உணர்வை வளர்க்குது, அதை பயன்படுத்துறவங்க கவிஞர்கள். அதாவது வகுப்பறையில ஒரு கடினமான அறிவியல் கோட்பாட்டை புரிய வைக்க ஆசிரியர்கள் பயன்படுத்துறது அனாலஜி. மிக தெளிவான எல்லைக்கோடு இது. சரி, ஒலிகள்ல ஆரம்பிச்சு ரெண்டு விஷயங்களை எப்படி ஒப்பிடுறது அப்படிங்கறது வரைக்கும் நாம பார்த்துட்டோம். ஆமா, ஒரு பேஸ் நாம செட் பண்ணிட்டோம். நாம ஒரு யதார்த்தத்தை ஒப்பீடுகள் மூலமா கட்டமைச்சிட்டோம்னா அடுத்த கட்டமா எழுத்தாளர்கள் அந்த யதார்த்தத்தை உடைச்சு நம்ம எதிர்பார்ப்புகளை தலைகீழ மாத்துவாங்க இல்லையா? கண்டிப்பா, அதுதான் உங்களோட ட்ரிக். அதுதான் இந்த மூன்றாவது பிரிவுல இருக்கிற முரண்பாடுகள்: ஹைப்பர்போல், ஐரணி, ஆக்சிமோரான் மற்றும் பாரடாக்ஸ். முரண்பாடுகள் தான் பாத்தீங்கன்னா இலக்கியத்தோட சுவையே. மனிதர்கள் எப்போதுமே ஒரே நேர்கோட்ல பயணிக்கிற சிந்தனைகளை விரும்ப மாட்டாங்க. கொஞ்சம் சர்ப்ரைஸ் வேணும். அதுதான் இந்த ஹைப்பர்போல் எனப்படும் மிகைப்படுத்தல் செய்யுது.
இதுக்கான உதாரணம் பாருங்களேன். ஐ ஹவ் டோல்ட் யூ a million times to clean your room. ஹாஹா, இது எல்லா வீட்லயும் நடக்கிறது தான். ஆமா, உன் அறைய சுத்தப்படுத்த சொல்லி உனக்கு நான் 10 லட்சம் முறை சொல்லியிருக்கேன்னு அர்த்தம். இது நாம தினமும் வீடுகள்ல, குறிப்பா குழந்தைங்க இருக்கிற வீடுகள்ல கேக்குற வசனம். இத பாக்கும்போது இது எப்படி இலக்கிய உத்தியாகும், இது வெறும் பொய்தானேன்னு எனக்கு தோணுது. கணித ரீதியா, அதாவது மேத்தமேட்டிக்கலா பாத்தீங்கன்னா அது பொய் தான். யாரும் நிஜமாவே ஒரு விஷயத்த 10 லட்சம் முறை சொல்லிருக்க மாட்டாங்க. பின்ன ஏன் அப்படி சொல்றோம்? ஏன்னா இங்க எழுத்தாளர் அல்லது பேச்சாளர் உண்மைய மறைக்க முயற்சிக்கல. அந்த வாக்கியத்தோட பின்னணியில் இருக்கிற விரக்தியையும் கோபத்தையும் அழுத்தத்தையும் வெளிப்படுத்த இந்த மிகைப்படுத்தல் மிக அவசியமாகுது. ஓ, அந்த எமோஷனை கன்வே பண்றதுக்கு. ஆனா இப்போ நான் உங்ககிட்ட பல முறை சொல்லிட்டேன்னு சாதாரணமா சொன்னா கேக்குறவங்களோட மூளை அதோட தீவிரத்தை உணராது. லைட்டா எடுத்துப்பாங்க. கரெக்ட். ஆனா 10 லட்சம் முறைன்னு சொல்லும்போது உங்க மூளை அந்த எண்ணிக்கையோட சாத்தியமற்ற தன்மையை புறக்கணிச்சுட்டு அதுல இருக்கிற உணர்ச்சியோட தீவிரத்தை, அதாவது எமோஷனல் ட்ரூத்தை மட்டுமே முழுமையா உள்வாங்கிக்குது. அந்த விரக்தியோட தன்னை இணைச்சிக்குது. எமோஷனல் ட்ரூத், அதாவது உணர்ச்சியின் தீவிரம். இதை விட சரியா இந்த ஹைப்பர்போல சொல்ல முடியாது. அடுத்ததா ஐரணி, அதாவது முரண். ஐரணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிவைஸ். ஆமா, நாம நடக்கும்னு உறுதியா எதிர்பார்ப்பதற்கும் நிஜத்துல நடக்கிறதுக்கும் உள்ள நேர்மாறான வித்தியாசம். இதுக்கான எடுத்துக்காட்ட படிச்ச உடனே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. என்ன சொல்லியிருக்காங்க? ஃபயர் ஸ்டேஷன் பர்னிங் டவுன், தீயணைப்பு நிலையமே தீப்பற்றி எரிவது. இது எப்படின்னா, ஹெல்மெட் போட சொல்லி அறிவுரை கூறிட்டு வண்டியை எடுக்கிற டிராஃபிக் போலீஸ்க்கே ஃபைன் போடுறது போல ஒரு நகைச்சுவையான, அதே சமயம் துயரமான முரண். வாழ்க்கையோட யதார்த்தமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஐரணி தான். எந்த இடம் நம்மள தீயிலிருந்து காப்பாத்தணுமோ அந்த இடமே தீயில கருகி போகுது அப்படிங்கறதான் இங்கே உள்ள உச்சக்கட்ட முரண். ஆமா, நினைச்சு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. எழுத்தாளர்கள் இந்த ஐரணியை பயன்படுத்தி வாழ்க்கையோட எதிர்பாராத, சில நேரங்கள்ல நகைச்சுவையான, இல்லைன்னா சில நேரங்கள்ல மிக கொடூரமான முரண்பாடுகளை வாசகர்களுக்கு உணர்த்துறாங்க. இது நம்மள சிரிக்க வைக்கும், அதே சமயம் சிந்திக்கவும் வைக்கும் இல்லையா? கண்டிப்பா. மனிதர்களோட கட்டுப்பாட்டையும் மீறிய சில விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கு அப்படிங்கறத ஆழமா சிந்திக்க வைக்கும். சிந்திக்க வைப்பதுன்னு சொன்ன உடனே எனக்கு அடுத்த 2 உத்திகள் ஞாபகம் வருது. டெட் தேர்வு எழுதுற நிறைய பேரு அதிகமா தடுமாறுற பகுதியே இதுதான். எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆக்சிமோரான் அப்புறம் பாரடாக்ஸ் தானே? எக்ஸாக்ட்லி. ஆக்சிமோரான் அப்புறம் பாரடாக்ஸ். நம்ம ஆவணத்துல உள்ளபடி ஆக்சிமோரான் அப்படிங்கிறது ஒன்றுக்கொன்று முரண்பட்ட 2 வார்த்தைகளை சேர்த்து வைப்பது. எடுத்துக்காட்டா, ஜம்போ ஷ்ரிம்ப், அதாவது பெரிய சிறிய இறால், அப்புறம் டெஃபனிங் சைலன்ஸ், காதை அடைக்கும் நிசப்தம். 2 ஆப்போசிட் வார்த்தைகள் பக்கத்துல வரும். ஆமா. அடுத்து பாரடாக்ஸ். இது பாக்குறதுக்கு முரண்பாடா தெரிஞ்சாலும் அதுக்குள்ள ஒரு ஆழமான உண்மை பொதிஞ்சிருக்கும்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டா, தி ஒன்லி கான்ஸ்டன்ட் இன் லைஃப் இஸ் சேஞ்ச். வாழ்க்கையில் மாறாத ஒன்றே மாற்றம்தான். ரொம்ப பிரபலமான ஒரு கோட் இது. எனக்கு இங்கேயுள்ள குழப்பம் என்னன்னா, 2மே முரண்பாடுகள் தானே. ஆக்சிமோரான் அப்படிங்கறத ஒரு மினி பாரடாக்ஸ் அப்படின்னு சுருக்கிடலாமா? என்ன வித்தியாசம் 2க்கும்? இந்த சந்தேகம் நியாயமானதுதான். ஆக்சிமோரான் ஒரு மினி பாரடாக்ஸ் போல தோணலாம். ஆனா 2ம் உருவாக்குற தாக்கங்கள் வெவ்வேறானவை. எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ஆக்சிமோரான் அப்படிங்கிறது 2 வார்த்தைகளுக்குள்ள நடக்கிற ஒரு மொழி சார்ந்த முரண்பாடு. அதாவது ஒரு வேர்ட் லெவல் எஸ்தட்டிக், கவித்துவமான அழகுக்காக பண்றது. ஓ, வார்த்தை அளவுல மட்டும்தான் அது முரண்பாடு. ஆமா. காதை அடைக்கும் நிசப்தம் அப்படிங்கிறது ஒரு உணர்வோட உச்சத்தை விவரிக்குது. ஆனா பாரடாக்ஸ் அப்படி கிடையாது. அது முழுமையான ஒரு தத்துவார்த்த கருத்து. தத்துவம்னா ஒரு பிலாசபி மாதிரி. கரெக்ட். மாறாத ஒன்றே மாற்றம் அப்படிங்கிறது வெறும் வார்த்தை விளையாட்டு கிடையாது. அது மனித வாழ்க்கையோட ஒரு ஆழமான சிக்கலான உண்மையை சொல்லுது. ஆக்சிமோரான் உங்க கவனத்தை ஈர்க்கிற ஒரு அலங்காரம். பாரடாக்ஸ் உங்களை திகைத்து நிற்க செய்து உலக பார்க்குற உங்க பார்வையே மாத்துற ஒரு தத்துவம். ஆக்சிமோரான் அலங்காரம், பாரடாக்ஸ் தத்துவம். அட, இந்த ஒரு வாக்கியம் ஒட்டுமொத்த குழப்பத்தின தீர்த்துருச்சு. சூப்பர். சரி, வாக்கியங்களை விட்டுட்டு நாம கதையோட ஒட்டுமொத்த வரைபடத்துக்கு செல்வோம். அதாவது பிளாட் டிவைசஸ், கதைக்களத்தை நகர்த்தும் உத்திகள். ஆமா, அதுதான் நம்ம இறுதி பகுதி. வார்த்தைகள், வாக்கியங்களை தாண்டி ஒட்டுமொத்த கதையும் தாங்கி பிடிக்கிற உத்திகளான சிம்பலிசம், மோடிவ், அல்யூஷன், அப்புறம் ஃபோர்ஷேடோயிங் ஆகியவற்றை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. முதல்ல சிம்பாலிசம் மற்றும் மோடிவ் பத்தி பார்க்கலாம். ஒரு புறா அமைதியை குறிப்பது சிம்பாலிசம்.
ஆனா தி கிரேட் கேட்ஸ்பி நாவல்ல வர்ற பச்சை விளக்கு, அதாவது கிரீன் லைட் ஒரு மோடிஃப்னு நமது ஆதாரம் சொல்லுது. ஏன் சிம்பாலிசமும் மோடிஃபும் வேறுபடுது? இத ரொம்ப எளிதா புரிஞ்சுக்கலாம். இது ஒரு வீட்டோட செங்கல்லுக்கும் அந்த வீட்டோட அஸ்திவாரத்துக்குமான வித்தியாசம் மாதிரி. செங்கல் அப்புறம் அஸ்திவாரம் எப்படி? ஒரு பொருளை வச்சு ஒரு கருத்தை உணர்த்துவது சிம்பாலிசம். ஒரு புறாவை பார்த்தா அமைதின்னு தோணும். அது கதையில ஒரு இடத்துல தனித்து நின்னாலும் அதுக்கான அர்த்தம் உண்டு. ஆனா மோடிஃப் அப்படி கிடையாது. அப்ப மோடிஃப் எப்படி செயல்படும்? அது ஒரு கதைக்குள்ளேயே மீண்டும் மீண்டும் வந்து ஒரு தொடரோட்டமா பயணிச்சு ஒரு ஆழமான கருப்பொருளை, அதாவது தீமை உருவாக்கும். த கிரேட் கேட்ஸ்பி நாவல்ல அந்த பச்சை விளக்கு அப்படிங்கிறது கதை முழுவதும் பலமுறை தோன்றும். ஓ, திரும்ப திரும்ப வருமா? ஆமா, ஒவ்வொரு முறை தோன்றும்போதும் கதாநாயகனோட நிறைவேறாத ஆசைகளையும் அவனோட கை நழுவி போன கனவுகளையும் அது வாசகருக்கு தொடர்ந்து நினைவூட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு குறியீடு கதையோட இதய துடிப்பு போல திரும்ப திரும்ப வந்தா அது மோடிஃபா மாறும். ஒரு முறை வந்தா அர்த்தம் கொடுத்தா சிம்பாலிசம், கதையோட டிஎன்ஏ போல தொடர்ந்து வந்தா அது மோடிஃப். மிக தெளிவான விளக்கம் இது. நன்றி. அடுத்து என்ன இருக்கு? அடுத்ததா அல்யூஷன் எனப்படும் மறைமுக குறிப்பு. ஒரு பிரபலமான நபரையோ நிகழ்வையோ இல்ல ஒரு கலைப்படைப்பையோ நேரடியா விளக்காம மறைமுகமாக குறிப்பிடுறது. அல்யூஷன் இது நிறைய நாவல்கள்ல பார்க்கலாம். இதுல கொடுத்திருக்க எடுத்துக்காட்டு என்னன்னா, த ஃபால்ட் இன் அவர் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற புகழ்பெற்ற நாவலோட தலைப்பு ஷேக்ஸ்பியரோட ஜூலியஸ் சீசர் நாடகத்துல வர்ற ஒரு வசனத்தை மறைமுகமாக குறிப்பிடுது. ஆமா, அது ஒரு ஃபேமஸான அல்யூஷன். கதையை கொண்டு வரணும். இது கதையோட போக்க திசை திருப்புறது போல ஆகாதா? திசை திருப்புறது கிடையாது. இது பாத்தீங்கன்னா இலக்கியத்தோட பிரம்மாண்டமான காலப்பயணம்னு சொல்லலாம். எழுத்தாளர்கள் எப்போதுமே தங்க படைப்பை தனித்தீவா பாக்கறதில்ல. அப்போ எப்படி பாப்பாங்க? அத உலக இலக்கியம் அப்படிங்கிற ஒரு தொடர்ச்சியான உரையாடலோட அங்கமாகவே பாக்கறாங்க. ஒரு அல்யூஷனை பயன்படுத்தும் போது எழுத்தாளர் அந்த பழைய படைப்போட ஒட்டுமொத்த பின்னணியையும் உணர்வுபூர்வமான எடையையும் தத்துவத்தையும் தனது புதிய படைப்புக்குள்ள ஒரு சிறு குறிப்பு மூலமா மிக எளிதாக கடத்திடுறாரு. அட, ஒரு சின்ன வார்த்தையிலே இவ்ளோ விஷயமா? ஆமா, அந்த ஒற்றை வரிய படிக்கும்போது வாசகருக்கு ஷேக்ஸ்பியரோட உலகமும் புதிய நாவலோட உலகமும் மூளையில ஒன்றிணையுது. இது வாசகரை இலக்கியத்தோட பிரம்மாண்டமான வலையமைப்புக்குள்ள இணைக்கிற ஒரு அருமையான தந்திரம். இது எப்படின்னா ஒரு சின்ன ஹைப்பர்லிங்க் போல செயல்பட்டு பெரிய தகவல்களை கம்ப்யூட்டர்ல திறந்து விடுமே, அது போல இருக்கு. வியப்பா இருக்கு. கரெக்டான அனாலஜி இது. சரி, நமது பட்டியலோட இறுதி உத்தி ஃபோர்ஷேடோயிங் எனப்படும் முன்குறிப்பு. கதையில பின்பு நடக்க போற ஒன்ற முன்கூட்டியே சூசகமா சொல்றது. முன்குறிப்பு இது த்ரில்லர் நாவல்கள்ல நிறைய இருக்கும். இதுக்கான உதாரணம், கதையோட தொடக்கத்துல ஒரு பாத்திரம் லேசா இருமுவது பின்பு அவருக்கு வரப்போற பெரிய நோய்க்கான முன்குறிப்பு அமையுது. இத பார்த்தா திரைப்படங்கள்ல ஒரு பெரிய ட்விஸ்ட வைக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன டீசர் இல்லனா ட்ரெய்லர் காட்டுறது போல இருக்கே. நீங்க சரியா பிடிச்சிட்டீங்க. ஃபோர்ஷேடோயிங் அப்படிங்கிறது கதையில ஒரு சஸ்பென்ஸ இல்லனா பதற்றத்தை உருவாக்குறதுக்கான உளவியல் கருவி. மூளைய தயார்படுத்துறதுக்காகவா? ஆமா, அந்த பாத்திரம் லேசா இரும்பும்போது தர்க்க ரீதியா அது பெருசா தெரியாவிட்டாலும் வாசகரோட ஆழ் மனசுல ஒரு சின்ன எச்சரிக்கை மணி அடிக்கும். மூளைக்குள்ள ஒரு விதை தூவப்பட்டுடும். ஓ, ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு ஒரு ஃபீல் வந்துரும். கரெக்ட். ஏதோ நடக்க போகுதுங்கிற அந்த எதிர்பார்ப்பு அவங்கள புத்தகத்தை கீழே வைக்க முடியாம தொடர்ந்து படிக்க தூண்டும். கதை முடிவடையும் போது, ஓ, இதனாலதான் ஆரம்பத்துல அப்படி ஒரு காட்சி வந்ததா அப்படின்னு வாசகர் ஆச்சரியப்படுவாரு. எந்த ஒரு சிறந்த கட்டமைப்புள்ள கதைக்கும் இந்த உத்தி மிகவும் அவசியம். அப்படியானால் இன்னைக்கு நாம பார்த்த இந்த 15 இலக்கிய உத்திகளும் வெறும் ஆங்கில வார்த்தைகளோ இலக்கண விதிகளோ கிடையாது. நிச்சயமா கிடையாது. மனித மூளை ஒலிகளை எப்படி உள்வாங்குது அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு கற்பனையான ஒப்பீடுகள் மூலமா புதிய உலகை உருவாக்கி முரண்பாடுகள் மூலமா சிந்தனையை தோண்டி இறுதியாக கதையோட ஆழமான ரகசியங்களை தொட்டிருக்கோம். இவை அனைத்துமே ஒரு படைப்புக்கு உயிர் கொடுக்கிற நாடி துடிப்புகள் அப்படிங்கறத நம்ம மிக ஆழமா பார்த்துட்டோம். முற்றிலும் உண்மை. டெட் தேர்விற்கு தயாராகி வர்ற நீங்க இதை வெறும் மதிப்பெண்களுக்கான மனப்பாட பகுதியா பார்க்க வேண்டாம்னு நான் திரும்பவும் கேட்டுக்கிறேன். ஆமா, அது ரொம்ப முக்கியம். இந்த உத்திகள் ஒவ்வொன்றும் ஒரு மொழி எப்படி இயங்குது, மனித மனம் எப்படி உணர்வுகளை உள்வாங்குது அப்படிங்கிறதுக்கான நேரடி ஆதாரங்கள். இவற்றை நீங்க உதாரணங்களோட ஆழமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தேர்வுல நீங்க எளிதா வெற்றி பெறுவது மட்டும் இல்ல, நாளைக்கு நீங்க ஒரு வகுப்பறைக்குள்ள செல்லும்போது ஒரு மிகச்சிறந்த மாணவர்களை ஈர்க்கக்கூடிய ஆசிரியரா நிச்சயம் சொல்லிக்க முடியும்.
ரொம்ப அருமையா சொன்னீங்க. அந்த நம்பிக்கையோட இந்த ஆழமான உரையாடல நம்ம நிறைவு செய்ய இருக்கிறோம். ஆனா, விடைபெறுவதற்கு முன்னாடி வழக்கமா நாம சிந்திக்காத ஒரு புதிய கோணத்துல ஒரு கேள்விய உங்க முன் வைக்க நான் விரும்புறேன். என்ன கேள்வின்னு கேட்க நானும் ஆர்வமா இருக்கேன். இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ வந்து மிக எளிதா ஒரு மெட்டஃபரையோ இல்ல ஒரு ஆக்சிமோரானையோ எழுதிடுது. அது உருவாக்குற சிமிலிகள் இலக்கண சுத்தமா இருக்கு. ஆனா அத வாசிக்கும்போது ஏதோ ஒரு வெற்றிடம் இருக்கிறத நாம உணர்றோம். அது உயிரற்றதா தோணுது. ஏன் தெரியுமா? இது ரொம்ப முக்கியமான சிந்தனை. ஏன்னா இந்த இலக்கிய உத்திகள் வெறும் கணித சூத்திரங்களோ வார்த்தை விளையாட்டுகளோ கிடையாது. அவை மனித அனுபவங்களோட தழும்புகள். நாம வலிய, காதல, இழப்ப உணர்ந்ததால தான் நேரம் ஒரு திருடன்னு நம்மளால சொல்ல முடியுது. ஏஐ வார்த்தைகளை கத்துக்குச்சு, ஆனா அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி உள்ள ரத்தத்தையும் சதையையும் அதால உணர முடியாது. ஆழமான பதிவு இது. அதனால நாளை முதல் நீங்க படிக்கிற எந்த ஒரு வாக்கியமா இருந்தாலும் அதுல ஒரு உத்திய கண்டால் உங்களையே கேட்டுக்கோங்க. இது ஒரு மனித உணர்வோட வெளிப்பாடா இல்ல வெறும் இலக்கண பிரதிபலிப்பான்னு தொடர்ந்து தேடுங்க, வாசிங்க, மனித மனதோட மாயாஜாலங்களை உணர்ந்து ரசிங்க. மீண்டும் அடுத்த டீப் டைவ்ல சந்திப்போம்.